அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காரிய சித்தி, செய்யும் காரியம் வெற்றியை கொடுக்கும். எதை எதிர்பார்த்து நீங்கள் முயற்சி செய்வீர்களோ அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் செய்யும் முயற்சியில் கூடுதல் கவனம் தேவை. முதற்கோணல் முற்றும் கோணலாக போவதற்கு இன்று வாய்ப்பு உண்டு. எனவே முயற்சியில் கவனம் தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது உறுதியான ஒரு பேச்சால் மாபெரும் வெற்றியை பெறுவீர்கள். இந்த உறுதிக்கு முன் எவரும் நிற்கக்கூட முடியாது. அப்படிப்பட்ட நாளாக இருக்கிறது இந்த நாள். ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இனிமையாக பேசினால் எடுத்த காரியம் நல்லபடியாக முடியும். இனிமை குறைந்தால் இங்கே கஷ்டம் கூடும். இந்த கஷ்டத்தை நீங்களே கூட்டிக் கொள்வதாக காட்டுகிறது. எனவே இனிமையான பேச்சு இன்று உங்களுக்கு வேண்டும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அநேகமாக எல்லோரும் பயப்படுகின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் தைரியமாக கையில் எடுத்து செயல்புரிந்து வெற்றி பெறும் நாளாக காட்டுகிறது. இன்று நீங்கள் அடைய இருக்கும் வெற்றி இன்னும் பல காலத்துக்கு பேசப்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆற்றிலே செல்லும் படகு ஒரு சிறு ஓட்டையை கண்டுவிட்டால் எப்படி மூழ்குமோ அதுபோல் நீங்கள் செய்ய இருக்கும் ஒரு சிறு பிழையால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட போவதாக காட்டுகிறது. எனவே மிக மிக கவனம் தேவை. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏதேனும் பொருள் வாங்க நினைத்தால், உபயோகமான ஒரு பொருள் வாங்க நினைத்தால் ஒத்தி போடுங்கள் நாளை. ஏனென்றால் தரமற்ற ஒரு பொருளை இன்று நீங்கள் வாங்குவதாக இருக்கிறது. எனவே உபயோகமான சற்று அதிக செலவாகும் ஒரு பொருளை இன்று வாங்க வேண்டாம். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரயத்தை காட்டும் நாள். ஒரு சுப செலவு இன்று உங்களுக்கு நடக்க இருக்கிறது. செய்யும் செலவால் மகிழ்ச்சி என்று ஒன்று ஏற்பட்டால் அது சுப செலவு. அந்த சுப செலவு இன்று உங்களுக்கு உண்டு. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். 2 நன்மைகள் உண்டு. ஒன்று லாபம், மற்றொன்று உங்களுக்கு மேல் உள்ளவர்கள் தருகின்ற ஆதரவு. இந்த இரண்டும் இன்று உங்களுக்கு உண்டு.
பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு காட்டுகிறது. காலையிலிருந்து மாலை வரை கஷ்டப்பட்டு உழைத்தீர்கள். அந்த உழைப்பிற்கேற்ற ஊதியம் வந்தால்தானே நாள் இனிமையாகும். உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்று வருவதாக காட்டவில்லை. கவனம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழிலில் நீங்கள் ஆற்றும் பணிகளில் உயர்வு. இன்றைய தினம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அந்த வேலையால் பாராட்டப்படுவீர்கள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த செயலை இன்று முழுமையாக முடிக்க முடியாது. பற்பல பிரச்சனைகள் நுழைந்து உங்களை கஷ்டப்படுத்தலாம். அப்படி இருக்கிறது இந்த நாள். எந்த செயலையும் சீராக செய்ய முடியாமல் போகும் நாள் என்று காட்டுகிறது. கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள். இப்படி நிகழ்த்துவதால் உங்களுக்கு பெருமை கூடும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் ஆற்றிய ஒன்று போற்றப்படுவதாக காட்டவில்லை. அதில் சில குறைகள் இருப்பதாக அறிவார்ந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த நாள் சற்றே உங்களுக்கு மன கஷ்டத்தை கொடுக்கும் நாளாக காட்டுகிறது. கவனம். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் சும்மா இருந்தீர்கள். தொந்தரவு செய்ய, உங்கள் நிம்மதியை போக்க வாசலுக்கு வந்துவிட்டது ஒரு செய்தி. எப்படியாவது சமாளிக்க வேண்டும் நீங்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செய்வோமா வேண்டாமா என்று பல நாட்கள் தத்தளித்ததற்கு பின் இன்று வீராவேசமாக ஒரு முடிவெடுத்தீர்கள். செய்வோம் என்று. செய்யவும் செய்தீர்கள். பலன் லாபம். இன்று துணிந்து நீங்கள் செய்த ஒரு செயலுக்காக நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகளில் இன்று நீங்கள் சிக்கிக்கொள்ளக்கூடாது. பேச்சாகட்டும் அணுகுமுறையாகட்டும் அளவறிந்து செய்க. வீண் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வதாக இந்த நாள் காட்டுகிறது. கவனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். குறிப்பறிந்து நீங்கள் சொந்தங்களுக்கு உதவி செய்வீர்கள். குறிப்பறிந்து சொந்தங்கள் உங்களுக்கு உதவி செய்யும். இப்படி குறிப்பறிந்து உதவி பரஸ்பரம் நடக்கும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீண் பிரச்சனைகள் வீடு தேடி வந்தாகிவிட்டது. உள்ளே அனுமதித்தால் உங்களுக்கு தொந்தரவு. வெளியே போ என்று சொல்லவும் முடியவில்லை.
ஒரு தத்தளிப்பு தெரிகிறது உங்களிடம். கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி தரும் நாள். போட்டியில், பந்தயத்தில், வழக்கில் வெற்றி. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு செயலை செய்தீர்கள். அந்த செயல் ஒன்று புகழை கொடுக்க வேண்டும் அல்லது இகழை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் செய்த செயல் இன்று புகழை கொடுக்கவில்லை. ஒரு கெட்ட பெயரை தருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புகழ் தரும் ஒரு நற்செயலை நல்லபடியாக செய்து முடிக்கும் நாள் இந்த நாள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் திறமையால் ஒரு சாதனையை நீங்கள் நிகழ்த்தும் நாள் இந்த நாள். அற்புதமாக ஒரு காரியம் செய்து அதற்கு உண்டான பலனை கைமேல் காணும் நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யானைக்கும் அடிசருக்கும் எப்போதுமே நிறைவாக செய்து வந்த உங்களுக்கு இன்று அந்த நிறைவில் ஒரு குறை தெரிகிறது. சரிவர காரியம் செய்ய முடியாமல் போகிறது. அதனால் அதன் பலனை அனுபவிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.